பகவானுடைய அனுக்கிரக ஸ்தலத்திலே நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி ஆன்மீக விழா இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறது. சனீஸ்வர பகவான் நவக்கிரகங்கள்ல ஞானசம்பந்த பெருமான் இந்த நவக்கிரகங்களை பற்றி சொல்லும் போது, வேயுரு தோழி பங்கன் விடம் உண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். இந்த நவக்கிரகங்கள் இருக்கிறதே, இந்த நவக்கிரகங்களுடைய ஆற்றல் எப்பொழுது மனிதனுக்கு தேவைப்படுகிறது? நவக்கிரகங்களுடைய ஆற்றல் எப்பொழுது தேவைப்படுகிறது ஒரு மனிதனுக்கு? இந்த பூமியிலே இறைவன் நம்மை படைக்கிற போது ஒரு கர்மாவின் அடிப்படையில் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். அந்த கர்மா இருக்கிறது எப்படிப்பட்ட கர்மா என்றால், நமக்கு பிறவிகளை சொல்கிற போது 47 பிறவிகளை சொல்கிறார்கள். அதிலே ஜாதகம் என்ன சொல்கிறது? 12 பிறவிகளின் கர்மாக்களை பற்றி மட்டும்தான் நம்முடைய ஜாதகம் நமக்கு சொல்கிறது. மீதி உள்ள கர்மா பிறவியுடைய கர்மாக்களை பற்றி கணக்கெடுக்கல. 12 கட்டம் தான். அதிலையும் எந்த கர்மாவை பற்றி ஜாதகம் சொல்கிறது? பிராரப்த கர்மாவை பற்றி மட்டும்தான் ஜாதகம் சொல்கிறது. அது என்ன பிராரப்த கர்மானா? அதுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? செயல்பாட்டில் உள்ள கர்மா. எந்த கர்மா செயல்பாட்டில் இருக்கிறதோ அந்த கர்மாவை பற்றி தான் ஜாதகம் சொல்கிறது. செயல்பாட்டுக்கு வராத பல கர்மாக்கள் இருக்கிறது. இந்த பூமியில நான் பிறந்திருக்கிறேன், உங்களுக்கு புரிகிறாப்புல நான் சொல்றேன். இந்த பூமியில பிறந்திருக்கிறேன். என்னுடைய முகம் என்னுடைய தந்தையை போல இருக்கிறது, என்னுடைய கைகள் என்னுடைய தாயை போல இருக்கிறது, என்னுடைய பற்கள் என்னுடைய மாமனை போல இருக்கிறது. இப்படி சிலருடைய அமைப்பு தான் என் உடம்பிலே வந்திருக்கிறது. என் சகோதரனை பார்க்கிறேன், என் பெரியம்மாவுடைய தோற்றம் இருக்கிறது, என் பெரியப்பாவின் தோற்றம் இருக்கிறது. ஆக அவருக்கு செயல்பாட்டுக்கு வந்த கர்மாக்கள் வேறு, எனக்கு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய கர்மாக்கள் வேறு. அதைத்தான் ஜாதகம் சொல்கிறது. முதல்ல தெளிவாகிக்கணும் நமக்கு. அதுல சனி பகவான் நவக்கிரகங்களை பாடுகிற போது இந்த வேயுரு தொழிபங்கன் பாடலை சொன்னேன். அதுல சனி பகவானை பற்றி மட்டும் ஏன் இந்த பயம்? நவக்கிரகங்கள் இருக்கிற போது எந்த கிரகத்தை பற்றியும் பயப்படாத நாம், ஒரு குரு பயிற்சி என்று சொன்னால் மகிழக்கூடிய நாம், சனி பயிற்சி என்றால் பயப்படணும் இந்த சுவாமி சொல்லியிருக்காரா? அந்த கிரகம் வந்து நம்மிடம் சொல்லி இருக்கிறதா? அப்படி இல்லை. சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது, அவர் வாழ்க்கையிலே நொடிந்து போய்த்தான் விட்டார் என்று உலகத்திலே அத்தனை ஜாதகங்களையும் நாம் சொல்ல முடியுமா? இல்லை. அஷ்டமத்து சனியிலே பேரோடு வாழ்ந்தவர்கள் பல பேர். 7வது நாட்டு சனி நடக்கிற போதுதான் பெரிய பெரிய நிறுவனங்களை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். ரிலையன்ஸ் நிறுவனம், HCL நிறுவனம், எவ்வளவோ பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் நடத்தி காட்டிருக்கிறார்கள். அதாவது 7வது சனி காலத்திலே இப்படி கொடியட்டி பிறந்திருக்கிறது நிறுவனங்கள். அர்த்தாஷ்டம சனி நடக்கிற போது பல பேர் மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், இப்போ சனி பகவான் பாதிப்பாரா பாதிக்க மாட்டாரா? நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா? சனி பகவான் யாருக்கு பாதிப்பு தருகிறார் என்றால், நாம் பூர்வ ஜென்மத்திலே பாவம் செய்திருந்தால் பாதிப்பு தருகிறார். இந்த அடிப்படை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். புண்ணியம் செய்தவாள் அவர் பாதிக்கிறது இல்லை. நமக்கு எது நடந்தாலும் என்ன பண்ணிடுறோம்? சனி பகவான் மீது ஒரு பழியை போட்டுட்டு தப்பிச்சுக்கிறோம். நமக்கு ரொம்ப ஒரு விஷயம் தேவைப்படுறது, நம்ம தப்பிச்சுக்கிறது ஒரு விஷயம் தேவைப்படுது. ஏன்பா உனக்கு இப்படி ஆச்சு? அதை ஏன் கேட்குற? 7வது சனி நடக்கிறது, அதனால தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கிற வழிமுறைகள். இந்த 12 ராசிகள் அப்படின்னு சொல்றோமே, ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தத்துவம். அதுல மிதுன ராசி இருக்கிறதே, உபய ராசி என்று பெயர், காற்று தத்துவம். மிதுன ராசியுடைய நாயகன் புதன் பகவான். இப்போ சனி பயிற்சி நடக்கிறதே, இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மீனத்திலே சனி பயிற்சி, கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். 6ஆம் தேதி திருநள்ளாற்றில் சனி பயிற்சி ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறது. அப்ப இந்த சனி பயிற்சினால் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் பகவான், மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் தோற்று போகக்கூடிய இடம் மீன ராசி. மீனத்திலேதான் புதன் பகவான் நீச்சம் அடைகிறார்.
ஆனால் அப்படி எப்படி தப்பிச்சுக்கிடுவாங்க? அந்த புதன் பகவான் நீச்சமடையக்கூடிய ராசி மீன ராசின்னு சொன்னா மீன ராசிக்காரங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான் அப்படி முடிவு, மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான் முடிவு எடுத்துட முடியுமா? இல்லை. நான் இப்போதான் சொன்னேன், பூர்வ புண்ணியம் யாருக்கு சிறந்திருக்கிறதோ அவர்களை சனி பகவான் ஆசீர்வாதம் செய்கிறார். இப்போ மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் என்று சொன்னால் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார். புதன் நீச்சமடைய சுக்கிரன் உச்சமடையக்கூடிய அற்புதமான ராசி மீன ராசி. அந்த மீன ராசியிலே மிதுன ராசிக்காரர்களுடைய பூர்வ புண்ணியம் உச்சத்திலே இருக்கக்கூடிய ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னு சொல்லும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது. பொதுவாக ஜோதிடம் சொல்கிற போது பாசிட்டிவ் விஷயங்களையே சொல்றது என்னுடைய பழக்கம். பல நேரங்களுக்கு பல கிரிட்டிசைஸுக்கு ஆளாயிருக்கேன், பல மீம்ஸுக்கு ஆளாயிருக்கேன். பாசிட்டிவா சொன்னதுனாலேயே ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்னா அப்படி பிரச்சனைகளை எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். அதை பற்றி நான் கவலைப்பட்டதும் இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். நீங்க பாருங்க, இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு எடுக்கும்போது புதன் பகவானுடைய அந்த ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரன் உச்சமடையக்கூடிய மீன ராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலம் ஒரு பொற்காலமாக இருக்க போகிறது. நாமெல்லாம் கையிலே ஒரு விதி புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சனி 10ஆம் இடத்திற்கு வருகிறார். கர்ம சனி நம்மை தொலைத்து விடுவார், நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தந்து விடுவார் என்று பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த சனி பகவான் எந்த 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்தில் யார் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டாமா? 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வராருன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தார், அந்த 10ஆம் இடமும் மிதுன ராசிக்கு சனி பகவான் இப்ப 10ஆம் இடத்துக்கு வராரு, அந்த 10ஆம் இடமும் ஒரே அமைப்பு தானா? அமைப்பு வேறுபடுகிறது. அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வேறுபடுகிறார்கள். ஆக அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் வேறுபடுகிறார்கள். அதை பொறுத்து தான் பலன் சொல்லணும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு 2.5 ஆண்டு காலம் நல்ல காலம் இருக்க போகுது. இப்ப சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்திற்கு பாக்கிய ஸ்தானத்தில் போய் அமர போறார். மிதுன ராசியுடைய தனஸ்தானம் இருக்கிறதே அதற்கு பாக்கிய ஸ்தானம். தனம் தரும் கல்வி தரும் அற்புதமான தன பாக்கியத்தை தரப்போகிறது. உங்களுக்கு தனஸ்தானத்திற்கு பாக்கிய ஸ்தானம். உங்க அப்பா செய்த புண்ணியம், உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம், அதனால் நல்ல தன லாபம் உங்களுக்கு வரும். அது மிகப்பெரிய யோகம். அதே போல உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தினால் உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகப் போகுது. இதெல்லாம் மிதுன ராசிக்கு நடக்கும். இந்த சனி பகவானுடைய பார்வை பார்க்கிறோமே, 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகிற போது பலருக்கு ஒரு வேலை மாற்றம் வரும். அடிப்படை விதியை மறுக்கல, ஆனால் என்ன நல்லது நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிற போது கர்மச்சனி ஒரு வேலை மாற்றத்தை கொடுப்பார். அந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும். அந்த மாற்றம் முன்னேற்றமாக உங்களுக்கு அமையும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் கடந்த ஓராண்டாகவே அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதோ தொழில் நெருக்கடிகள், வேலையில் நெருக்கடிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வேலை மிகச் சிறப்பான வேலையாகத்தான் இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்தின் மீது விழுகிறது. மிதுன ராசிக்கு 4ஆம் இடம். சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்தார்னா ஒரு லாபம், மிகப்பெரிய லாபம். சொத்து கொடுப்பார், வீடு கொடுப்பார். எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் அழிச்சிருவார்னு, அப்படி இல்லை. அவர் நன்மையை செய்வார். திருநள்ளாறு பிராணாம்பிகை சமேத ஸ்ரீ தர்ப்ப ஆரண்யேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்து சனீஸ்வர பகவானையும் நீங்கள் வழிபடுகிற போது உங்களுக்கு அவர் நன்மையே செய்வார். இந்த சனீஸ்வர பகவான் சன்னதியிலே நீங்கள் ஹோமங்கள் நடத்துகிற போது உங்களுக்கு அவர் நன்மையே செய்வார். ஆக அவர் உங்களுக்கு 4வது ஸ்தானத்தோடு தொடர்பு வருகிற போது இந்த சனி பகவான் நல்ல சொத்துக்களை கொண்டு வந்து கொடுப்பார். எதுல நாங்க கவனமா இருக்கணும்? பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் கவனமா இருக்கணும். உலகத்துல மிகச்சிறந்த உறவுகள் 2, ஒன்று தாய், இன்னொன்று தந்தை. தாயை மறந்தவன், தந்தையை பழித்தவன் வாழ்க்கையில் சிறக்கிறதே இல்லை. எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணலாம், எவ்வளவோ கோயில்களுக்கு போகலாம், தான தர்மங்கள் செய்யலாம். வீட்டில் பெற்ற அன்னையை துடிக்க விட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு போடாம நான் கோயில்களில் போய் எல்லாம் செய்தேன் என்று சொன்னால் அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்வது இல்லை.
ஒரு நல்ல மனிதன் என்பவன் பெற்ற தாயையும் மறக்கக்கூடாது, குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது. இரண்டு பேருமே வழிபாட்டிற்குரியவர்கள். ஆகவே இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 4வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே தாயாருடைய உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அம்மாவை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். பெத்த தாய்க்கு பணிவிடை செய்யறம்மா, உனக்கு கால் வலிக்கிறதாம்மா, காலை பிடிச்சி விடட்டுமாம்மா, அம்மா நீ நல்லா இருக்கியாம்மா, மருந்து மாத்திரை சாப்பிட்டியாமான்னு கேட்கணும். எந்த தேசத்தில் வேணாலும் நம்ம வாழலாம். நான் அமெரிக்காவில் இருக்கேன், நான் என்ன பண்றது, நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஒரு ஃபோன் கால் பேசி அம்மாட்ட பேசுறதுக்கு நம்ம எந்த வகையிலையும் குறைஞ்சிட மாட்டோம். பெற்ற தாயை மறக்கக்கூடாது. அப்படி 4வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால தாயாருடைய உடல் நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கணும். வாகனங்கள் கொஞ்சம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிற அமைப்பு உண்டு, மாற்றிட்டு புது வாகனம் வாங்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. அந்த சனி பகவானுடைய இந்த பார்வை உங்களுடைய சப்தமஸ்தானத்தை, இந்த சப்தமஸ்தானத்தின் மீது விழுகிறது. மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியமே தாய்க்கு பின் தாரம்னா. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படிதான், தாய் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து விட்டு தாரம் சொல்லக்கூடிய 7வது ஸ்தானம், தாரத்தை குறிக்கக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ 7வது ஸ்தானத்தில் சனி பகவான் ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே நம்ம பலன்கள் சொல்லும் போது என்ன சொல்றோம், திருமண பொருத்தத்தில் மிக கவனம் தேவை. 7ல் சனி இருக்கும்போது பார்த்து பார்த்து நம்ம பொருத்தம் பார்த்து சொல்கிறோம், கவனமா பொருத்தம் பார்க்கிறோம். இப்போ 7ல் சனி பகவான் அவருடைய பார்வைப்படுகிற போது கணவன் மனைவி உறவுல ரொம்ப அப்படி கவனமா இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இரட்டைத்தன்மை, எதுலையுமே இரட்டைத்தன்மை, 2 விதமான எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். திருமணத்தை மீறிய உறவுகள் இருந்தால் அது அம்பலப்படும் இந்த காலத்தில். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். மனைவி கையினால் அடி வாங்குற அமைப்பை ஏற்படுத்திக்க கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப 7வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது நல்ல நட்புகள் விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். எந்த வகையான உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நட்பை கைவிடக்கூடாது, நட்புல குறைகள் கண்டுபிடிக்க கூடாது. அப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப நன்றாக இருக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் போகணும்னு ஆசை இருக்கும், அவர்களுக்கெல்லாம் இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை இந்த சனி பகவான் வழங்குவார். அவர் உங்களுக்கு அயன சயனஸ்தானத்தை பார்க்க போறார், அதனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. இப்படி நிறைய நன்மைகள் சனி பகவானுடைய பார்வையினாலே நீங்கள் பெறப்போகிற நன்மைகள் மிக அதிகம். ஒரு வேலை மாற்றம் என்று சொன்னேன், அந்த வேலை மாற்றம் கூட உங்களுக்கு நன்மையாக இருக்கும் தெரிகிறது. இப்போ எவ்வளவு விஷயங்கள். சந்திரனுக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் வந்தார், டெக்னிக்கல் ஃபீல்டில் பெரிய ஆளா வருவாங்கன்னு அர்த்தம். யாருடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு 10ல் சனி இருக்கோ அவர்கள் தாங்கள் சார்ந்த துறைகளிலே டெக்னிக்கல் ஃபீல்டில் ரொம்ப நல்லா வராங்க. ஆகவே மிகப்பெரிய உச்சங்களை நீங்கள் தொடக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு வருது. மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற காலமாகத்தான் நான் அதை நினைக்கிறேன். வெற்றிக்கு பெறப்போகிறோம் இருமாந்து இருந்துடக்கூடாது. இந்த காலத்தை எப்படி இருக்கணும், இதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், லலிதாம்பிகையை வழிபடணும், லலிதா திரிபுர சுந்தரியை வழிபடணும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு சனி பயிற்சி நடக்கிறது. லலிதா பரமேஸ்வரி வழிபாடு, லலிதாம்பிகை வழிபாடெல்லாம் பெரிய பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். மனைவியை மதித்து நடக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சமாக வீட்டுக்கு சனி வருகிற போது மிதுன ராசிக்காரர்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வந்துடும். 5ஆம் இடத்தின் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சனி பகவான் வரார். அந்த பெண் கிரகம் உச்சமாகக்கூடிய வீடு. ஆகவே உங்கள் அன்பு மகளுக்கு திருமணமாகக்கூடிய யோகம் இப்பொழுது கூடி வரும். நிறைய நன்மைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய குருமகா சன்னிதானம் அவருடைய பொற்பாதங்களை பணிகிறேன். நேயர்கள், அன்பு நேயர்கள் அனைவரும் சனி பகவானுக்கு விரதம் இருங்கள். சனிக்கிழமைகள் என்ன செய்யலாம்னா விரதம் இருக்கணும். இது நல்ல பரிகாரம். இன்னும் என்ன வேணும் கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை முதல்ல தலை குளிக்கணும். பல பேர் சனிக்கிழமை சீக்கிரம் ஆஃபீஸுக்கு போகணும்னா முதல் நாளைக்கே குளிச்சிடுறாங்க. மறுநாளைக்கு காலையில் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, முதல் நாளே குளித்து தயாராகிடுவோம். சனிக்கிழமை காலையில் தலை குளித்து, முடிந்தால் எண்ணெய் தேய்த்து குளித்து, நீங்கள் காகத்திற்கு உணவிட்டு அன்றைக்கு நீங்கள் சனீஸ்வர பகவானை துதித்தாலே எல்லா நன்மைகளும் வரும். தர்ப்ப ஆரணீஸ்வரரை வழிபடுங்கள், பிராணாம்பிகையை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன்.